ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு இடைபட நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைப்போமா? தேங்க்யூ மை லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ மை லார்ட் ஜீசஸ். இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பைபிள் சொல்கிறது, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களை போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன். இங்கே சொல்லுகிறார், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களை போல. இதான் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்ட பொழுது என்ன அதிசயம் நடந்தது? அதான் ரொம்ப முக்கியமான காரியங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்தார்கள். அவங்களுக்கென்று தனியாக எதுவுமே கிடையாது, பிளானே கிடையாது. எல்லாமே தாறுமாறான வாழ்க்கையாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனை தேடாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் இதுதான். தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் இதுதாங்க உண்மையில நடக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதுதான். பைபிளை வாசிப்போமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரயாணம் செய்ய வேண்டாம், இதனால கப்பலுக்கு ஆபத்துன்னு சொல்லி பவுல் மூலமாய் சொல்லுகிறார். ஆனால் அங்கே இருந்த மாலுமிகளும் அங்கே இருந்த அந்த கப்பல் உரிமையாளர்களும் அவர் கிடக்கிற நம்ம என்ன கேட்கிறேன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு போனதுனால கொஞ்ச காலத்திலே ஒரு பெரும் காற்று வீசினாலே அது ஒரு பைபிளில் வசனம் வருது, காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்பட்டோம். we cannot control ourselves. எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கை கட்டுப்பாடாயிட்டு. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா மகன் ஒருக்கா வருவான், மகா ஒருக்கா போவான். அங்கே இருக்கிற பெரியவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். ஒரு விசிட்டர்ஸ் மாதிரி மகனுக்கு மூடு வந்தால் வருவான், மகளுக்கு மூடு வந்தால் வருவான். இதில் வேற சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஏதாவது ஒன்று டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடலாம், அது நாள் மாதிரியே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்லவங்க, உங்கள் வீட்டிலலாம் அப்படி இருக்காது. யோசித்து பாருங்க. கட்டுப்பாடே இல்லை, என்ன நடக்கணுதே இல்லை. ஏனென்று சொன்னால் விடுதலை இல்லாத வாழ்க்கைக்கு அடையாளம் நம்மாலே ஆள முடியாதபடி நாம் யாரோலும் ஆளப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களிலே இனி உங்களை நீங்களே ஆளும்படியாக உங்கள் அடிமையின் நுகத்தை நான் முறித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் முறித்தார். ஹல்லேலூயா. இரண்டாவது அற்புதம் என்ன? நாங்கள் எங்கே போகிறோம்? எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, எங்களுக்கு என்று சொந்த தேசம் இல்லை என்று தாங்கள் போகின்ற வாழ்க்கை அல்லது தாங்கள் ஜீவிக்கிற வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. என்னடா பொழப்பு பிரதர், எப்படி இருக்கீங்க? எப்படியோ இருக்கிறோம் பிரதர். எப்படி வாழ்றேன்? எப்படியோ நான் வாழ்றேன் பிரதர். இப்படியே என்று சொல்லி வாழ்க்கையிலே நொந்து கலங்கி போயிருந்த மக்கள் ஆண்டவராகிய கர்த்தர் அவளை அழைத்து சொன்னார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து போகிறேன் சொன்னார். ஹல்லேலூயா. யூ ஹேவ் a destination. நீங்கள் போக வேண்டிய ஒரு லக்கு உண்டு, நீங்கள் அடைய வேண்டிய ஒரு லக்கு உண்டு. எவ்வளவு அழகாக வேதவசனம் சொல்கிறது. மலைகளும் பள்ளத்தாக்கும் நிறைந்த தேசம், ஆறுகளும் நீரூற்றுகளும் புறப்படுகிற தேசம். கட்டாத வீட்டை உனக்கு தருவேன், நாட்டாத திராட்சை கொடிகளின் கனிகளை புசிப்பாய், வெட்டாத துறவுகளிலிருந்து தண்ணீரை குடிப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தேனும் பாலும் வெண்ணையும் கொடுத்து உன்னை செழிப்பாக்குவார். அங்கே முன்மாறியும் பின்மாறியும் ஏற்ற வேளையில பெய்யும் அந்த தேசத்துக்கு உன்னை அழைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நல்லதை கொடுக்கிற தேவன். இப்பொழுது இந்த மக்களுக்கு தெரியும் எங்கேயா போறான்னு கேட்டா, we are going to Canaan. நாங்கள் கானான் தேசத்துக்கு போகிறோம், ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு போகிறோம், சந்தோஷமான வாழ்க்கைக்கு போகிறோம். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மரணமே உன் குரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கலே, எங்கள் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படுகின்ற பரலோக நாட்கள் வெகு சீக்கிரத்திலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த லட்சியம் தான் ஆண்டவர் கொடுத்த லட்சியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது லட்சியம் இல்லாத வாழ்க்கை இல்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சவால் விட பவுல் சொன்னது போல வாழுகின்ற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நமக்கு ஒரு லக்கு இருக்கிறது, நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. we have a destination to go. நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, போக வேண்டிய இடம் இருக்கிறது. அதுதான் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்கள். மூன்றாவது, அவங்க புறப்படும் பொழுது நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துருக்கலாம், 10 commandments இந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தியம் பாம்போல் இருக்கும். ஒருத்தர் சரியான ட்ரெஸ் கிடையாது, அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு தாத்தா படி ஐயோ ஐயோன்னு. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. எங்க புறப்பட்ட பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரன் அவன்கிட்ட போய் அவன் சொத்து சுகம் அவன் நகை நட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. அவங்க போய் கேட்டாங்க, எங்களுக்கு நல்ல சேலை போடுற ட்ரெஸ் இல்லை, நல்ல காஞ்சிபுரம் டிஷ்யூ கொடுத்தா. நான் பைபிள் அப்படி எழுதலை, நான் சும்மா எனக்கு இதில் சொல்கிறேன். காஞ்சிபுரம் டிஷ்யூ கொடுத்தா தான் நான் போவேன். எம்மா நல்லா இருப்பா, போ, வீட்டுக்கு வீட்டுக்கு சாவு விழுந்துட்டு இருக்கு, இந்த டிஷ்யூ பிடிச்சிக்க, ஒன்றுக்கு 2 சேலை வேணா பிடிச்சிக்க, போ போ போ. எனக்கு போகிறதுக்கு கழுத்தில் போட நகை இல்லை, 2 வடம் செயினை கொடுப்பீங்களா? 2 வடம் இல்லை, 3 பவுன் செயினாலும் கொடுக்குறேன், போமா. அவர் பைபிள் சொல்கிறது, எகிப்தை கொள்ளையிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவருடைய சிரசின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதுதான் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்கள். பிரைஸ் தி லார்ட். அடிமைத்தனம் முறிக்கப்பட்டது, தங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் பிறந்தது, உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டு அவள் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்டது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தையில் அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சா அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அருமையானவளே, நிறைய நேரங்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கும்போது சந்தோஷம் அல்லேலூயா சொல்லிட்டு போயிடும். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிற இந்த ஆக்கியோன் என்னத்தை சொல்லி கொண்டு போகிறார்? வாசிக்கலாமா? அது 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, என் நிமித்தம் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். எவ்வளோ அற்புதமான ஸ்டேட்மெண்ட். நம்ம யாராவது நம்மளை பார்த்து, பிரதர் நீங்க விழுந்துட்டீங்களா பிரதர்? யார் சொன்னது? எப்படி நடந்தது? நடக்கவில்லை. அப்படி ஒரு காட்சி என் வாழ்க்கையில் வரவே இல்லை. ஓப்பன்லி he accepts I have fallen. வெளிப்படையாக சொல்கிறான், நான் விழுந்தேன், உண்மைதான். ஆனால் என்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் உண்டு, என் ஆண்டவராகிய கர்த்தர். கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுமா, பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கொள்ளுகிறான். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான் பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ. நிறைய சமயங்கள் நம்ம தவறுல சில காரியங்கள் தப்பு பண்ணிடும். உலகத்தில் யாரோ நான் தப்பே பண்ணலை அப்படியே இருக்கிறேன்னு சொன்னா அவன் தான் உண்மையில் ரொம்ப உண்மை பேசுகிற மனுஷனாக இருக்கணும். உலகத்தில் மனுஷங்க அதுக்காக தப்பு பண்ணுங்க நான் சொல்லலை. தவறலாம், தவறான காரியங்களை செய்திருக்கலாம், சில இடர்களான வாழ்க்கையை பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏவா பப்பு பண்ண உடனே ஆதாம் ஏவனை பார்த்து, ஆண்டவர் நான் புசிக்க வேண்டாம் இந்த கனியை புசித்தாயோ? உடனே அவளுக்கு மன்னிப்பு கிடைச்சு. எப்படின்னு தெரியுமா? ஆண்டவரே நான் புசிச்சுட்டேன், ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டேன், ஆண்டவரே ஒரு ஆசையில் பண்ணிட்டேன்னு சொல்லி ஏவாளும் ஆதாமும் ஒத்திருப்பாங்களானா நம்ம இன்னைக்கு இந்த பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ரொம்ப சென்சேஷன் உணர்வு உள்ளவங்கள்ல, நாங்கள் புசித்தேன், எப்போ பார்த்தாலும் அந்த சர்ப்பம் வந்து என்னை பார்த்து அப்படியே டிடிக்கு நிட்டுச்சு, புசின்னு சொல்லிச்சு. நீங்கள் படைச்ச தோட்டத்தில் நீங்கள் படைச்ச சர்ப்பம் தான் என்னத்தை வஞ்சிச்சின்னு கடைசியில் ஆண்டவர் மேலே பழிய விடுறாங்க. இதாங்க தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்திற்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லி அழகாக செபிக்கிறான் அல்லவா பக்தன். நம்ம உணர்றோமா? எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வாயை தொடச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஒன்றுமே நடக்கலை பிரதர், நான் ஒரு தப்புமே பண்ணலை. பண்ணுறதெல்லாம் என்ன? அன்றைக்கு அழகாக ஒருத்தன் வந்து சொன்னான் பார்த்தீங்களா? அங்கே தீர்க்கதரிசி வருகிறான், அவன்கிட்ட சொல்கிறான்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவது என்னெல்லாம் சொன்னா தெரியாது. நீ சொன்னபடியே நான் யுத்தத்தை ஜெயித்து விட்டேன், எதிரிகளை அழித்து விட்டேன், ஒன்றும் இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படின்னா ஒரு ஆடு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கப்பா, ஒரு சத்தம் பின்னாடி வருது. வாட் இஸ் தட்? உடனே ஆமா தப்பு பண்ணிட்டோமே, திருடிட்டோமே சொல்ல, என் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி என்ன அழகா சொல்ல பாருங்க, மறைக்கிறத பாருங்க. என் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி நல்ல ஆடுகளை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வேணா உங்களுக்கு ஒரு ஷேர் அனுப்பும், 2 வாங்கிட்டு போங்க. ஆனால் அதே சமயத்தில் தாவீதினுடைய வாழ்க்கைக்கு போங்க. பேர்சபாவோடு அவள் தவறு செய்த பொழுது, பாவத்தில் விழுந்த பொழுது, நீ பாடினாங்களா கோயர், அதை மாதிரி கோயரை கூப்பிடுறான். ராஜா கூடுறாங்களோ கோயரில் உள்ள நல்லா ட்ரெஸ் போட்டு போயிருப்பாங்க. ராஜா என்ன சொல்ல போறீர்? சங்கீதம் 51 சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன். அக்கிரமம் சங்கீதம் 51 பாடலாக பாடி காண்பிக்கிறான். தேவன் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், உடைய கண்களுக்கு முன்பதாகவே அக்கிரமம் நடப்பித்தேன் என்று பாடுங்க. கொயர் ஃபுல்லாக பாடுங்க, எல்லா மக்களும் கேட்கும்படி பாடுங்க. தேவன் அதை பார்த்தாது எனக்கு இறங்குவார் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். இதாங்க உணர்வுள்ள இருதயம். இன்னைக்கு வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? தப்பு பண்ணுறோமா உடனே முழங்கால் பட்டு ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. எல்லாரும் பண்ணலையா, ஊழியக்காரங்கன்னா செய்யலையோ, நான் செய்யக்கூடாதா பேசாதீங்க. தப்பு தப்பு தான். அது ஊழியக்காரன் செஞ்சாலும் தான், மெகா ஊழியக்காரன் செஞ்சாலும் தப்பு. சின் இஸ் சின். பாவம் என்றால் அது பாவம் தான். அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு அங்கேயே நம்ம உட்காரக்கூடாது. எல்லாரும் செய்கிற மாதிரி தான். நான் இப்போ ரொம்ப தப்பு, சின்ன சின்ன தப்புகள் உண்டு, சில குற்றங்கள் வரும் இல்லையா? அதனால தான் நம்ம அந்த மிஷினரி மாதிரி அழகான ஜபத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும் பாவரிக்க ஜபம் செய்யும்போது, செய்ய தகுந்தவைகளை சொல்லுங்களேன். எங்கள் பைபிள் அப்படி எங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ நம்ம எது மனப்பாடம், இந்த விசுவாச பிரமாணம், இந்த பாவரிக்க ஜபம்லாம் ஒரு காலத்து அதை கேட்டாலே எனக்கு கோபமாக வரும். ஏன்னா காலையிலே அதை மனப்பாடமாக சொல்லணும். யா கதிர்லை ஸ்கூலில் தான் கண்டலை, ஜான்ஸில் தான் கட்டளை, இந்த 2 ஸ்கூல் தான் வேண்டான்னு ஓடனா, ஐயா மெர்காசி ஸ்கூல்ல அதே தான் கட்டளை. ஐயா இந்த மொத்தமே வேண்டான்னு சொல்லி இடைக்குடி ஸ்கூலுக்கு போனாலும் கால்டுவல் மெமோரியல் ஸ்கூல்லையும் அதே ஜபந்தான். ஆனால் எங்களுக்கெல்லாம் மனப்பானது, செய்ய தகுந்தவளை செய்யாமல், அதனால் விளைவு என்னது? அடுத்த லைன் என்னது சொல்லுங்க? செய்ய தகுந்தவளை செய்ய தகாதவளை செய்தோம், எங்களுக்கு இன்னும் இல்லை. எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? நீங்க செய்ய தகாதவளை செய்துட்டு நான் சுகமானேன் சொல்லாத. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆகவே தான் இந்த தீர்க்கதரிசி அழகா சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எழுந்திருந்து போங்கள், இந்த இடம் தீட்டுப்பட்டது. நம்ம அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் வாழும் பொழுது அதிலே உட்கார்ந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க கூடாது. எந்த இடத்துல விழுந்தோமோ, எந்த இடத்துல தவறு செய்தோமோ அதை விட்டு மாறணும். டீ குடிக்கிற இடத்துல தப்பு பண்ணுனா அந்த டீ கடைக்கு போறதை கட் பண்ணுங்க. ஒருவேளை காலையில் ரோட்டில் உட்காந்து சோவாரிக்கிட்டு இருந்தோம்னா சோவர இடத்த விடுங்க. நண்பட்ட பேசி பேசி அறுத்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. நம்ம இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்போமானா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்னைக்கு அநேக கெட்டகுமார்களை பார்க்கிறோம். கெட்டகுமாரன் பண்ணி தின்கிற தவுட்டில் தின்னும்போது அவன் வேதனை அடைந்து தகப்பனுக்கு நேராய் பரத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்து, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே எங்கள் அப்பாட்ட போகணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு டேடி டேடின்னு அழுதுகிட்டு இருக்கல, உடனடியாக அந்த இடத்தை காலி பண்ணி அந்த இடத்துலேருந்து புறப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். அந்த ஆண்டவருக்கு நேராய் நீ வருவாயா? ஆண்டவரே, என்னை தள்ளாத நேசரே, என்னை ஏற்றுக்கொள்கிற இயேசுவே, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுப்பார். அவர் 2 கரங்களை நீட்டி உங்களை அழைக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களைப் போல நீங்கள் அதிசயங்களை காண வேண்டுமானால் நீங்கள் முதலாவது அந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். 2வது பைபிளில் வாசிக்கும் போது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன வாசிக்கலாம். அதே 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
இங்கே வேதவசனம் சொல்லுங்க, நீ எழும்பி பர்வதங்களுக்கு நேராய் உன் வழக்கை சொல், இந்த மலைகள் உன் சத்தத்தை கேட்கட்டும். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நீ எழும்பு, மலையை பார்த்து சொல்லு, மலை நியாயத்தை கேட்கட்டும், வழக்கை கேட்கட்டும் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க வாழ்க்கையில் அதை நம்ம செய்கிறோமா, இல்லை ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அப்படின்னா என்னங்க, அவன் ஏதாவது மலைக்கு போகலாமா? எங்கேயாவது ஒரு மலை, நிறைய பேர் மலைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல, மலையில் ப்ரேயர்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க தப்பு இல்லை, வைக்கட்டும், நல்லது தான். அங்கே போயிடலாமா? நல்ல வேலை சொன்னீங்க பிரதர், ரொம்ப நாளாக மறந்துட்டேன், இந்த மாதம் மலைக்கு நான் போய் தான் ஆகணும். எந்த மலைக்கு போனாலும் நான் உனக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், மலை என்பது எதை குறிக்கிறது? சங்கீதம் 121 வாசித்து பாருங்கள். 20 வருகிறதுலாம் ஆரோகண சங்கீதம். ஆரோகண சனிங்கன்னா ஊர்வல ப்ரொசஷன் சாங்ஸ், இல்லை என்றால் மலை ஏறுகளின் பாடல் எனப்படும். அந்த காலத்தில் எருசலேமில் கூடார பண்டிகை கொண்டாடும் பொழுது ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த கூடார பண்டிகைக்கு, அந்த காலத்தில் பஸ்ஸு காரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா, கொஞ்சம் வசதியாக இருந்தால் ஒரு கழுதை வச்சுருப்பான், அந்த கழுதையில் ஏறி போவான். ஆகவே அந்த மலைக்கு போகும்போது ஐயா இங்கே பிடிக்குதே அங்கே வலிக்குதே அப்படின்னு சொல்லும்போது அந்த குரூப்பில் ஒரு மக்கள் சொல்லுவாங்க, மகனே உன் வலியை பார்க்காத, உன் வேதனையை பார்க்காத, மேலே இருக்கிறாரு அந்த மலையில் யார் இருக்கிறாரு? யெகோவா ஷம்மா, தேவன் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அந்த எருசலேம் நகரில் உள்ள ஆலயத்தை பார், அங்கே இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று எல்லா மக்களும் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாருக்கும் உண்டுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகம் நமக்கு ரோஜா பூ போட்ட நல்ல ஒரு இருக்கு அருமையான படுக்கை நமக்கு கொடுக்காது. நம் வாழ்கிற வாழ்க்கையில் முட்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு என்பதை மேகம் அழகாக சொல்லுது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை தொங்க போட்டுக்கிட்டு வருவான். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். Praise the Lord. We have to bear our cross. நம்முடைய சிலுவை நம்மை சுமக்கும்படி கர்த்தர் நம்முடைய எஜமானாகிய ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதில் கஷ்டங்கள் வரும், தொல்லைகள் வருவதும் ஆண்டவர் எதுக்காக ஜெபிக்க சொல்லி தந்தார்? நம்முடைய பாரங்கள் வரும் பொழுது, துக்கங்கள் வரும் பொழுது என்னை நோக்கி ஜெபிங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யாத்திரா 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவள் புறப்பட்டு வந்தபொழுது முதலாக சந்தித்த ஒரு யுத்தம் அங்கே பார்க்கிறோம். அமலேக்கியர் அவளுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார்கள். அந்த யுத்தத்திலே போகும்பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னார், மோசே யுத்தத்தை பற்றி பயப்படாத, நீ இப்போ செய்ய வேண்டியது மலையில் ஏறி உன் கைகளை உயர்த்தி நீ ஜெபி, யோசுவா முன்னின்று யுத்தத்தை நடத்தட்டும். மோசே கையை தூக்கி ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். எப்போ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சானோ அமலேக்கியர் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இவன் கைகளை தாங்கி பிடித்த அருமையான மக்கள் அவனோடு இருந்தபடினாலே அவன் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. மாபெரும் வெற்றியை சந்தித்தார்கள். அந்த இடத்திற்கு யெகோவா நிஸ்ஸே, எங்களுக்கு ஜெயம் கொடுத்த தேவன், எங்களுக்காக யுத்தம் செய்த தேவன் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். இன்றைக்கு அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, நீ செய்ய வேண்டியது எது? இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி வச்சுருக்கோம், எதுக்கு? சும்மா அப்படியே உட்காந்து கதை பேசி மண்டபத்தில் உட்காந்து டீ குடிச்சிட்டு போகிறக்கா? இல்லைங்க. ஆலயத்தில் போய் நம்ம முழங்கார் படிக்கணும். ஆலயத்தில் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அனுபவிச்சுருக்கிறோம். நான் மில்லர்புரத்தில் இருக்கிறேன். எங்கள் அருமையான ஒரு திருச்சபை செயின்ட் பாஸ் திருச்சபை, ரொம்ப அற்புதமான ஒரு சபை. நாங்கள் நேசிக்கிறோங்க சபையை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சம்பவத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் 2 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்தித்தோம். என்னுடைய மகனுக்கு திருமணம் ஒழுங்கு செய்து பட்டிருந்தது. திடீர்னு சற்றும் எதிர்பாராத விதமாக என்கேஜ்மெண்ட் முடிச்சுக்கிட்டு போகிறான், பயங்கரமான கரோனா வியாதி வந்தது, வேலை போயிடுச்சு. உடனே கையில் இருந்த சேமிப்பு வச்சு நிறைய பேர் ஐடியா கொடுத்தாங்க, டேய் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். காசெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான். டேய் ஏதாவது வேலை தேடு. வேலைலாம் தேட முடியாது, இப்போ வேற லெவலுக்கு அண்ணன் போயிட்டார். காருக்கு டியூ கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும்,
அதுக்கு வர 2 பேர் அப்பாயின்மெண்ட் வேற, இவனோட சம்பளம் கொடுக்கணும். எனக்கு தெரியுமா, நீங்க ஜெபம் பண்ணிட்டு பேசாம இருங்க. ஐ நோ எவ்ரிதிங், ஐ கேன் டீல் இட். நான் என்னுடைய மனைவி ஒரு முடிவு எடுத்தோம். இனிமேட்டு பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம செய்ய வேண்டியது உண்டு. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆலயத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு, என் நாமம் தரிப்பிக்கிட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவாளானால் நானுடைய அக்கிரமத்தை மன்னித்து அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கட்டிடுவேன். இது நான் சொந்த கதை இல்லைங்க, பைபிள் எழுதியிருக்கா இல்லையா? நாடகம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கா இல்லையா? 14ஆம் வசனத்தில் எழுதியிருக்கா இல்லையா? இன்னைக்கு அவன் குடும்பம் நல்லா வரணும்னு சொல்லி அப்படியே உட்காந்து ஜாலியாக உட்காந்து ஒன்றும் நடக்காது. நாங்கள் 2 பேரும் தீர்மானம் பண்ணி ஆலயத்தில் போய் முழங்காறு படிடுவோம். கரெக்டாக 10:30 போவோம். 10:30 2 மணி வரை ஆல்டரை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பித்தோம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள் அப்படி ஆள ஆரம்பித்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் நாங்கள் ஜெபித்து முடித்த 45வது நாளில் ஒரு அற்புத செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம். அங்கே ஓமனில் இருந்து ஒரு கம்பெனி இவனை அழைத்து, நேர்முகமாக அழைத்து, வேலைக்கு வருகிறாய் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு போனார். ஹல்லேலூயா. ஆலயத்திலிருந்து எங்கள் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நாங்கள் அதற்கு சாட்சி. அருமையான பெற்றோரே, உன் பிள்ளைக்காக அழு. அதற்கு தான் ஆலயம். உன் கண்ணீர் துளிகளை வரவேற்க ஆலயத்தின் ஆல்டர் ரெடியாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து அழுதுருக்கியா? ஆல்டர்ல முட்டி அழு. உன் பிள்ளை ரட்சிக்கப்படலையா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலையா? அழு. கர்த்தர் உன் கண்ணீரை கணக்கில் வைத்து அவர் ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க அதை செஞ்சிருக்கீங்களா? எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களை போல அதிசயங்களை காணும்னா முதல்ல நான் சொன்னேன், உங்க வழிகளை மாற்றி அமைங்க. 2வது நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் வழக்குகளை சொல்லுங்கள், உங்கள் காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாம். மீகா 4:13. இங்கே வேத வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே எழும்பி போரடி, எழும்பி போரடி. இதை பற்றி பேசுனா, எழும்பி ஊழியம் செய்யுமா? தூங்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறியே இல்லையா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டுலாம் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், சுவிசேஷத்தை அறிவாக இருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதை பற்றி மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 9:16 நினைக்கிறேன், அதில் சொல்றார். நண்பர்களே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்தில் வந்திருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளும் உங்களுக்கு தெரியும். எருசலேம் ஆலயம் கட்டப்படும் பொழுது, எருசலேம் ஆலயம் உருவாக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், அத்திமரம் துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமமாயிருப்பது போல எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் பொழுது ஒன்றை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், மாரநாதா, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். அதற்கு முன்பதாக நீனும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. வெறுங்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போக முடியாது. நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பின ஆண்டவர் கணக்கு கேட்பாரே, என்னத்துக்கு அனுப்புனேன், எவ்வளவு உனக்கு குவாலிஃபிகேஷன் தந்தேன், எவ்வளவு டேலண்ட் தந்தேன், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இருண்ட நாட்கள் வருகிறது அருமையானவர்களே, வேதனையான நாட்கள் வருகிறது. ஆனாலும் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த கொஞ்ச பலத்திலே, அன்னை பிலதெல்பியா சபையை பற்றி ஆண்டவர் பாராட்டுகிறார் அல்லவா? என்ன பாராட்ட, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடினால் திறந்த வாசலை உனக்கு முதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காலம் அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த திறவுண்ட வாசல் அடைபடும் என்பதாக, ஆண்டவரே இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன், உம்முடைய பணியை நான் செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே இதோ நான் வருகிறேன், ஆண்டவரே என்னால் போக முடியவில்லையா,
போகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னால் முடிகிற அளவு ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஒரு ஜோல்ரா பைய போட்டு எங்கேயோ வாங்க நாங்கள் கூப்பிடலை. டாக்டர் பிலிகிராம் ரொம்ப அழகாக சொல்வார், வாட் இஸ் காஸ்பல், வாட் இஸ் இவாஞ்சலிசம். ஒரு பிச்சைக்காரன் தானா, ரோட்டில் ரொம்ப பசியோடு போயிட்டு இருந்தானா. ஒரு வீட்டில் அவனை கூப்பிட்டேம்மா சாப்பாடு இருக்கு, நல்லா சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அந்த எஜமான் சொன்னாங்களா, இன்னும் யாராவது உன்ன மாதிரி பசியாக இருந்தா அவன்கிட்ட சொல்லு, இங்கே ஆகாரம் இருக்குன்னு சொல்லு. இந்த பிச்சைக்காரன் புறப்பட்டு போனானா, வழியில் இன்னொரு பிச்சைக்காரன், எப்பா ஏதாவது சோறு போடுற தர்மராஜா இருக்காரா, அந்த வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு சோறு கொடுப்பாங்க, ஆகாரம் கொடுப்பாங்க. இதுதான் சுவிசேஷம். நீ பெற்ற இன்பத்தை, நீ பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல். தட் இஸ் காஸ்பல். இதை செய்கிறோமா? நீ ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். இருசூழும் காலம் வருகிறது, இந்த அருளுள்ள நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீ ஆண்டவரத்துக்கு நேராக சொல்லுவோம், ஆண்டவரே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களைப் போல அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னீங்க. என் வாழ்க்கையை நான் உணர்வடைந்து உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் மாறுவேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் அதிசயங்களை செய்தது போல நான் ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக மாறுவேன். உம்முடைய ஆலயத்தில் நின்று ஜெபிப்பேன். மூன்றாவது, ஆண்டவரே உம்முடைய பணிகளை நான் செய்வேன். என்னால் என்ற அளவு ஊழியங்களுக்காக ஜெபிப்பேன். நானும் ஊழியத்திற்கு செல்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையும் அவர் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அந்த தேவன் நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். உன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களைப் போல அதிசயங்களை நான் காண விரும்புகிறேன். முதலாவது என்னை தாழ்த்தி என் பிள்ளைகளை நான் அறிக்கை செய்கிறேன். பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் வீட்டாருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், சமுதாயத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிற அளவு நான் பாவம் செய்தேன். என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் வாழ்க்கையில் இந்த நாளிலே உண்மையான தீர்மானம் எடுத்து இருதயத்தில் கரங்களை வைத்திருக்கிறாரோ, ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தாலே உம்முடைய கரம் அவளை தொடுவதாக தகப்பனே. விசேஷ விதமாய் தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே கால்களிலே உள்ள வேத நிமித்தமாக என்னால் நடக்கக்கூட முடியல, காலை எடுத்து வைக்க முடியல, நான் ரொம்ப பிரச்சனை இருக்கிறேன் என்கிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே அந்த வலிகள் மறைவதாக, 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 மறைவதாக. நான் அடிக்கடி வீசிங்னால, இளைப்பு வியாதியினால கஷ்டப்படுறேன். ஏசப்பா எனக்கு ஒரு தொடுதல் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தாலே உம்முடைய மலர் கரத்தை நீட்டி அவளை தொடுவீராக, ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பீராக. உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறேன். பைபிளை நல்லா வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் தேவையில்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி இடையூறு கொடுக்குறேன். ஆண்டவரை என்னை மன்னின்னு சொல்லி ஜெபிக்கிற சகோதரியே, உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இனி துன்மார்க்கன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ மை லார்ட் ஜீசஸ். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். பலவீனமான ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், பாடுகளில் ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், நெருக்கத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். லிவரில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ ஆப்ரேஷன் தேவையில்லை, பின்னாடி பார்த்துக்கலாம், மருந்து சாப்பிடுங்க, ஒருவேளை இந்த மருந்தில் குறைஞ்சாலும் கரையும் என்று லிவரில் பிரச்சனையோடு வந்திருக்க அருமையான பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே உம்முடைய அற்புத கரம் தொடுவதாக, இனி தீங்கை காணாதிருப்பார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இறங்குவதாக. மாறாத உம்முடைய மகிமைக்கும் வல்லமைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். இன்றைக்கு சொன்னீரல்லவா, இந்த மாதத்தில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களைப் போல அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதிசயங்களை காணப்பண்ணும். எல்லா கனத்தையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள பிதாவே.